இன்ஸ்டா பிரபலம் வெளியிட்ட வீடியோவை நம்பி பிளவக்கல் அணை பகுதிக்கு தடையை மீறி பலர் அத்துமீறி செல்வது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பிளவக்கல் அணை பூங்காவை சீரமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் இதுவரை பணிகள் தொடங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இளைஞரின் இந்த வீடியோவால் ஒரே நாளில் உலக ஃபேமஸ் ஆகிவிட்டது கூமாப்பட்டி கிராமம். ஃபேஸ்புக், எக்ஸ் தளம், இன்ஸ்டா என வலைத்தளங்களில் வீடியோ வைரலாக கூமாப்பட்டியை கூகுளில் தேடி கண்டுபிடித்து அங்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர் சுற்றுலா பயணிகள். ஆனால் இளைஞர் வீடியோ எடுத்த அந்த பகுதி பொதுப்பணித்துறையால் தடை செய்யப்பட்ட பிளவக்கல் அணை பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டவை. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர். ஆனாலும் உள்ளூர்வாசிகள் துணையோடு சிலர் அத்துமீறி பிளவக்கல் அணை பகுதிக்கு செல்வது அதிகரித்து வருகிறது. தடையை மீறி அணைப்பகுதிக்கு வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் பிளவக்கல் அணை சீரமைப்பு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் அதற்கான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 2019-20 கொரோனா காலகட்டங்களில் அந்த சுற்றுலா மையம் இழுத்து மூடப்பட்டு ஆட்களுடைய நடமாட்டம் இல்லாமல் போனது. அந்த சுற்றுலா தலத்தில் பிளவக்கல் டேமில் உள்ள அந்த சுற்றி பார்க்கக்கூடிய சிறுவர் விளையாடக்கூடிய விளையாட்டு பொருட்கள் மற்றும் எல்லாருமே சிதிலப்படி சேதமடைஞ்சு இன்றைக்கி வரைக்கும் பயன்பாடு இல்லாமல் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. இதனால் என்னென்னா இந்த சுற்றுலா மையத்துக்கு ஆட்கள் வரக்கூடிய வரத்தும் குறைவாக இருக்குது. அதே போல் ஒரு அரசுடைய வருவாயும் விளக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ அரசு இதை சிறமேற்கொண்டு பார்வையிட்டு இந்த சுற்றுலா ஸ்தலமான பிளவக்கல் அணையை புனரமைப்பு செய்து ஒரு சுற்றுலா மையத்துக்கு உண்டான பார்வையாளர்களுடைய வரத்தை அதிகம் வர வச்சா அரசுக்கு வருவாய் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏற்படும். பூங்காவை சீரமைத்து நீரூற்றுகள், தங்குமறை உள்ளிட்ட போதிய வசதிகளை ஏற்படுத்தி இயற்கை அழகை ரசிக்க சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.